Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தவிக நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனையானது 5 நாட்கள் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சி ரீதியாக மொத்தம் 100 மாவட்டங்களாக பிரிக்க விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களின் கட்சி தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற இருக்கிறது. இது சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட செயலாளர்களுடன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அணி தலைவர்களும் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த நிலையில முதற்கட்டமாக 20 மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அழைத்து நேர்காணல் நடத்துவதும் தெரிய வருகிறது. முதலாக ஒட்டுமொத்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஜயின் தலைமையில் நடைபெறும். இந்த கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு மாவட்ட பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரே விஜய் தனித்தனியாக அழைத்து நேர்காணல் நடத்துவதாகவும் தெரிய வருகிறது. ஒவ்வொரு பொறுப்பிற்கும் வீடு எடுத்து இதனை மேம்படுத்துவதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக 100 மாவட்ட செயலாளர்கள் 100 கட்சி மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு நாளும் 20 மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் மொத்தம் 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பனையூர் இல்லத்திலிருந்து புறப்பட வருவார் என்றும் அதற்கு முன்னதாகவே பொதுச் செயலாளர்கள் ஒட்டுமொத்த இந்த ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Taste the Daily.